ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் டீச்சர் ஸ்டூடெண்ட் கிட்ட பேசுகிற குட்டி குட்டி சென்டென்சஸ் தாங்க பார்க்க போகிறோம். தமிழில் சொன்னதுக்கப்புறம் நான் இங்கிலீஷில் சொல்கிறேன், சரியா? அண்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டாபிக் இல்லை கிராமர் பார்ட் வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். உங்கள் மேசையை சுத்தம் செய்யவும், உங்கள் டேபிளெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. கிளியர் ஆஃப் யுவர் டெஸ்க், கிளியர் ஆஃப் யுவர் டெஸ்க். செகண்ட் ஒன் பார்க்கலாம். உங்கள் கைகளை உயர்த்துங்கள், உங்கள் கையை தூக்குங்க அப்படின்னு சொல்லுவோம்ல கிளாஸ் ரூமில். புட் யுவர் ஹேண்ட்ஸ் அப், புட் யுவர் ஹேண்ட்ஸ் அப். உங்கள் கைகளை கீழே போடவும், கையை தூக்கிட்டு இருக்கீங்க, கீழே போடுங்க உங்கள் கையை அப்படின்னு சொல்லுவோம்ல. புட் யுவர் ஹேண்ட்ஸ் டவுன், புட் யுவர் ஹேண்ட்ஸ் டவுன். புத்தகத்தை மூட்டை கட்டு, புக்ஸ் எல்லாம் மூட்டை கட்டி வை அப்படின்னு சொல்லுவோம்ல. அது எப்படி சொல்லலான்னு பாருங்கள். பேக்கப் யுவர் புக்ஸ், பேக்கப் யுவர் புக்ஸ். உங்கள் பேக்கெல்லாம் எடுத்து வைங்க, உங்கள் பேக்கெலாம் பேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. பேக்கப் யுவர் பேக்ஸ், பேக்கப் யுவர் பேக்ஸ். அதே மாதிரி வருங்க. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள். உங்கள் பொருட்களை கட்டுங்கள், உங்கள் திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, மூட்டை கட்டுங்க. அது எப்படி சொல்லலான்னு பாருங்கள். பேக்கப் யுவர் திங்ஸ், பேக்கப் யுவர் திங்ஸ். உங்கள் புக்ஸ் எல்லாம் எடுத்து பேக்கில் போடுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. இது எப்படி சொல்லலான்னு பாருங்கள். புக்ஸ் எல்லாம் பேக்கில் வைக்கிறது. புட் யுவர் புக்ஸ் இன் தி பேக், புட் யுவர் புக்ஸ் இன் தி பேக் ஆர் கீப் யுவர் புக்ஸ் இன் தி பேக்னு சொல்லலாம், சரியா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நீங்கள் நலமாக இருக்கீங்களா, நீங்கள் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. அது எப்படி கேட்கலாம் ஸ்டூடெண்ட் கிட்ட? ஆர் யூ ஓகே, ஆர் யூ ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். உதவி கேட்க, உதவி கேட்க. ஆஸ்க் ஃபார் ஹெல்ப், ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். வெட்கப்பட வேண்டாம், வெட்கப்பட வேண்டாம். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஏதோ கேட்கறதுக்கு தயங்குவாங்கல்ல, தயக்கமாக இருப்பாங்க ஒரு சில விஷயத்தில். அதுக்கு எப்படி சொல்லலாம்னா டோன்ட் பி ஷை, டோன்ட் பி ஷை. போய் முகம் கழுவிட்டு வா, போயிட்டு முகம் ஃபேஸ் வாஷ் பண்ணு அப்படின்னு சொல்லல. ஸ்டூடெண்ட் யாரோ தூங்கிட்டு இருந்தா, இல்லை ஃபேஸை வந்து போய் சும்மா வாஷ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிறதுக்கு கோ அண்ட் வாஷ் யுவர் ஃபேஸ், கோ அண்ட் வாஷ் யுவர் ஃபேஸ். அப்படி இல்லைன்னா கைகளை கழுவு அப்படின்னு சொன்னால் ஃபேஸுக்கு பதிலாக நம்ம ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்க வேண்டாம். கோ அண்ட் வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ், கோ அண்ட் வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நீ ஏன் கத்துற அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்போம், யாரா பசங்க கத்துறாங்கன்னா ஏன் கத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. அது எப்படி கேட்கலான்னு பாருங்கள். ஒய் ஆர் யூ ஷவுட்டிங், ஒய் ஆர் யூ ஷவுட்டிங். ஷவுட்டிங்னா கத்துறது, சரியா? நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இப்போவே செய், இப்போதே செய் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியோ இல்லை மேக்ஸ் ஏதோ கொடுக்குறோம், இந்த மாதிரி சொல்லும் போதே இப்போவே செய் அப்படின்னு சொல்லலாம்ல. இது எப்படி சொல்லலான்னு பாருங்கள். டூ இட் ரைட் நவ், டூ இட் ரைட் நவ். ஒழுங்காக சாப்பிடு, ஒழுங்காக சாப்பிடு. அப்படி இல்லைன்னா சரியாக சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஈட் ப்ராப்பர்லி, ஈட் ப்ராப்பர்லி. உங்கள் உணவை மெல்லுங்கள், உணவை மென்று சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம்ல. சீவ் யுவர் ஃபுட், சீவ் யுவர் ஃபுட். சீவ்னா இங்கே மெல்றது, சரியா? இப்போது மென்று சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது சீவ் யுவர் ஃபுட். நல்ல குழந்தைகள் அழுவதில்லை, நல்ல குழந்தைங்கள்லாம் அழமாட்டாங்க அப்படின்னு சொல்லல. ஏதோ குழந்தைங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி சொல்லலான்னு பாருங்கள். குட் கிட்ஸ் டோன்ட் க்ரை, குட் கிட்ஸ் டோன்ட் க்ரை. நீ நான் சொல்கிறத கேட்கல அப்படின்னு சொல்லுவோம்ல. இல்லைன்னா கிளாஸ் நடத்தும் போது ஏதோ சொல்லும் போது கேட்கல, அப்படி இல்லைன்னா டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட் கிட்ட ஏதோ ஒரு விஷயம் சொல்லும் போது கேட்கல அப்படின்னு சொல்லும்போது யூ டோன்ட் லிசன் டு மீ, யூ டோன்ட் லிசன் டு மீ. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கத்தாதீங்க, கத்தாத அப்படின்னு சொல்லுவோம்ல. டோன்ட் ஷவுட், டோன்ட் ஷவுட். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மெதுவாக பேசு, ஸ்லோவாக பேசு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸ்பீக் ஸ்லோலி, ஸ்பீக் ஸ்லோலி. போய் மூக்கை சுத்தம் செஞ்சுட்டு வா, இல்லைன்னா க்ளீன் பண்ணிட்டு வா, இல்லைன்னா சிந்திட்டு வா அப்படின்னு சொல்லல. யாரோ ரன்னி நோஸோட கிளாஸில் இருக்காங்க. அப்படி சொல்லும்போது கோ அண்ட் க்ளீன் யுவர் நோஸ், கோ அண்ட் க்ளீன் யுவர் நோஸ். நீ அனுமதி கேட்டியா, நீ பர்மிஷன் கேட்டியா அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. டிட் யூ ஆஸ்க் பர்மிஷன், டிட் யூ ஆஸ்க் பர்மிஷன். உன் பிளேஸுக்கு போ, ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்லல. உன் பிளேஸுக்கு போ. இது எப்படி சொல்லலான்னு பாருங்கள். go to your place, go to your place now. இப்போவே உன் பிளேஸுக்கு போ அப்படின்னு சொல்லும்போது go to your place now. உங்கள் புக்ஸை கையில் எடுங்க, உங்கள் புக்ஸை கையில் பிடிங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி சொல்லலான்னு பாருங்கள். ஹோல்ட் யுவர் புக் இன் யுவர் ஹேண்ட், ஹோல்ட் யுவர் புக் இன் யுவர் ஹேண்ட். புக்கை பிடிக்கிறதுனா ஹோல்டு, சரியா? ஹோல்ட் யுவர் புக் இன் யுவர் ஹேண்ட்.
கிளாஸில் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்லை யார்கிட்டயோ பக்கத்தில் பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அதை எப்படி சொல்லலான்னு பாருங்கள். ஸ்டாப் டாக்கிங் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாப் டாக்கிங் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லோரும் ரெடியா அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்போம்ல, இல்லை டெஸ்ட்டுக்கோ இல்லை ஏதோ ஒரு கேமுக்கோ நம்ம பசங்கிட்ட கேட்போம் இல்லையா, நீங்கள் எல்லோரும் ரெடியான்ட்டு. அது எப்படி கேட்கலாம்? ஆர் யூ ஆல் ரெடி? ஆர் யூ ஆல் ரெடி? இப்போது அனைவரும் ஒன்றாக. இப்போது அனைவரும் ஒன்றாக. ஆல் டுகெதர் நவ். ஆல் டுகெதர் நவ். உங்கள் புத்தகத்தை மூடுங்கள். உங்கள் புத்தகத்தை மூடுங்கள். இது எப்படிங்க சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள் தான். க்ளோஸ் யுவர் புக்ஸ். க்ளோஸ் யுவர் புக்ஸ். நீங்கள் அனைவரும் எழுந்து நில்லுங்கள். நீங்கள் அனைவரும் எழுந்து நில்லுங்க. எல்லாரும் எழுந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. ஆல் ஆஃப் யூ ஸ்டாண்ட் அப். ஆல் ஆஃப் யூ ஸ்டாண்ட் அப். அது உங்களுடையது. அது உங்களுடையது தான் அப்படின்னு சொல்லுவோம்ல. தட்ஸ் யுவர்ஸ். தட்ஸ் யுவர்ஸ். உங்கள் பொருட்களை இழக்காதீர்கள். உங்கள் பொருட்களை இழக்காதீங்க. உங்கள் பொருளெல்லாம் தொலைக்காமல் இருங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. டோன்ட் லூஸ் யுவர் திங்ஸ். டோன்ட் லூஸ் யுவர் திங்ஸ். உங்கள் கைகளை காட்டுங்கள். உங்கள் கைகளை காட்டுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. ஷோ மீ யுவர் ஹேண்ட்ஸ். ஷோ மீ யுவர் ஹேண்ட்ஸ். ஸ்டூடெண்ட் கிட்டலாம் சோம்பேறியாக இருக்காத அப்படின்னு சொல்லுவோம்ல. டோன்ட் பி லேசி. டோன்ட் பி லேசி. வேகமாக செய், வேகமாக பண்ணு அப்படின்னு சொல்லுவோம்ல. மேக் இட் ஃபாஸ்ட். மேக் இட் ஃபாஸ்ட். கேட்டு மீண்டும் செய். கேட்டு மீண்டும் செய்வோம். நான் சொன்னதுக்கப்புறம் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம்ல. லிசன் அண்ட் ரிப்பீட். லிசன் அண்ட் ரிப்பீட். யாருக்கு ஆன்சர் தெரியும், யாருக்கு பதில் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. அப்போது ஹூ நோஸ் தி ஆன்சர். ஹூ நோஸ் தி ஆன்சர். போர்டை பாரு. போர்டை பாரு அப்படின்னு சொல்லுவோம்ல பசங்க கிட்டலாம். லுக் அட் த போர்டு. லுக் அட் த போர்டு. படத்தை பாருங்கள். படத்தை பாருங்கள். ஏதோ ஒரு புக்கில் பிக்சர் ஏதோ இருக்குது, இதை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறல. லுக் அட் தி பிக்சர். லுக் அட் தி பிக்சர். உனக்கு புரியலையா? டீச் பண்ணலேருந்து கேட்போம்ல, உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லி. அது எப்படி கேட்கலாம்? டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட். டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட். வாக்கியங்களை உருவாக்குங்கள். வாக்கியங்களை உருவாக்குங்கள். வாக்கியத்தை உருவாக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. மேக் ஏ சென்டென்ஸ். மேக் ஏ சென்டென்ஸ். சத்தமாக சொல்லு. சத்தமாக சொல்லு அப்படின்னு சொல்லுவோம்ல. சே லவுட்லி. சே லவுட்லி. அப்படி இல்லைனா லவுடர் ப்ளீஸ். லவுடர் ப்ளீஸ் அப்படின்னும் சொல்லலாம். உங்கள் ஆங்கில புத்தகத்தை வெளியே எடு. உங்களுடைய இங்கிலீஷ் புக்கை வெளியே எடுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. டேக் அவுட் யுவர் இங்கிலீஷ் புக். டேக் அவுட் யுவர் இங்கிலீஷ் புக். ஸ்டூடெண்ட்ஸ் உங்களால் இதை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. இல்லை சில்ட்ரன் உங்களால் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஸ்டூடெண்ட் கேன் யூ டூ திஸ்? ஆர் சில்ட்ரன் கேன் யூ டூ திஸ்? கேன் யூ டூ திஸ்? நேர்த்தியாக எழுதினால் நட்சத்திரம் கிடைக்கும். நேர்த்தியாக எழுதினால் நட்சத்திரம் கிடைக்கும். நீட்டாக எழுதினா உங்களுக்கு ஸ்டார்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணுவோம்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். இல்லைனா வேறு ஏதாச்சும் கூட நீங்கள் சொல்லி மோட்டிவேட் பண்ணலாம். அது எப்படி சொல்லலான்னு பாருங்கள். You will get stars if you write neatly. You will get stars if you write neatly. நோட்டு புத்தகத்தை ஒழுங்காக வை. நோட்டு புக்கெல்லாம் ஒழுங்காக வை அப்படின்னு சொல்லுவோம்ல. அது எப்படி சொல்லலான்னு பாருங்கள். Keep your notebook properly. Keep your notebook properly. உங்கள் காலணிகளை கட்டுங்கள். உங்கள் ஷூவில் இருக்க லேஸ் இருக்குல்ல, அது அவுந்திருக்கு, கட்டுங்க ஷூ லேஸை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. Tie your shoelaces. Tie your shoelaces. போய் மதியம் லஞ்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம்ல. போயிட்டு லஞ்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. Go and have your lunch. Go and have your lunch. மதிய உணவை சாப்பிட்டியா, மதிய லஞ்சை சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. லஞ்சு ஃபினிஷ் பண்ணிட்டியான்னுட்டு. Have you finished your lunch? Have you finished your lunch? பேஜை திருப்பு. பேப்பரை திருப்பு அப்படின்னு சொல்லுவோம்ல. பேப்பரை திருப்பு ஆர் பேஜை திருப்பு புக்கில் இல்லை நோட்டில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அது எப்படி சொல்லலாம்? டேர்ன் த பேஜ். டேர்ன் த பேஜ். அனைவரும் கவனம் செலுத்துங்கள். எல்லாம் கவனிங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. அது எப்படி சொல்லலாம்? பே அட்டென்ஷன் எவ்ரிபடி. பே அட்டென்ஷன் எவ்ரிபடி. நான் சொன்னதுக்கப்புறம் திருப்பி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்லுவோம்ல. நான் சொன்னதுக்கப்புறம் சொல்லுங்க.
டீச்சர் வந்து டீச் பண்ணதுக்கப்புறம் ஏதோ வந்து ரீட் பண்ணுவாங்க இல்லையா, அப்போது நான் சொன்னதுக்கப்புறம் என் கூட ரிப்பீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன்ல, ரிப்பீட் ஆஃப்டர் மீ, ரிப்பீட் ஆஃப்டர் மீ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டீச்சராக இருக்கவங்களுக்கு முக்கியமாக வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டாபிக்ஸ் ஏதாவது வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.